ஹாய் கைஸ், வெல்கம் டு மீட் கிரீட் அண்ட் நீட். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது நோ ஆயில் நோ பாயில்ன்ற கடைக்கு தான். இது நம்மளோட பள்ளிக்கரணையில் இருக்கு. வாங்க என்ன நல்லா இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெஸ்டாரண்ட் இருக்குது. உள்ளே போகும்போது நீங்கள் ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸை வெளியே கழட்டி விட்டுட்டு தான் போகணும். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆம்பியன்ஸ் நல்லா லைட்டிங்கோட இருக்குது. அண்ட் இன்னைக்கு நம்ம அன்லிமிட்டெட் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். 250 ருபீஸ்க்கு நமக்கு மெனுவில் இருந்த எல்லா ஐட்டத்தையும் எவ்வளோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இங்கே சாப்பிட்றோன்னா இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை விட எப்படா இதை சமைச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அவங்களோட அந்த ஆற்றல் பானம்ன்றது வந்து ரொம்ப யூனிக்கான ஃப்ளேவராக இது வரைக்கும் நம்ம டேஸ்ட் பண்ணாத மாதிரி ஒரு ஃப்ளேவரில் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம மீல்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த அவல் சாதத்தை அவ்வளோ பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வீட்டில் என்னதான் தண்ணியில் ஊற வச்சு பண்ணாலும் இவ்வளவு நல்லா பண்ண முடியுமான்றது டவுட் தான். இப்போ நம்ம கோவக்காய் பிரட்டல் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நல்ல ஒரு டேங்கி டேஸ்ட்ல இருக்கு. பீட்ரூட்ல ஊறுகாய் பண்ணியிருக்காங்க. ஒரு பஞ்சோட இருக்கு. அடுத்தது புதினா துவையல். நான் சொல்ற ஐட்டம் எல்லாமே நம்ம ரெகுலராக சாப்பிட்ற இல்லை கேள்விப்பட்ட ஐட்டமாக தான் இருக்கும். ஆனால் அவங்களோட ப்ரிப்பரேஷன் அப்ரோச்னால நம்ம சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸை தருது. அது போக வாழைக்காய் பொரியல், முளைக்கட்டின கருப்பு கொல்லுல ஒரு ஸ்வீட், வெண்பூசணி பச்சடி, வாழைப்பூ வடை, நேச்சுரல் பீடா, நெல்லிக்காய் அவல் சாதம். இதுக்கு தொட்டுக்கருக்கு வந்து சுரக்காய் சாம்பார், வல்லாரை ரசம், மாங்காய் புளிக்குழம்பு, தேங்காய் பாலில் செஞ்ச மோர், பாதாம் பிசின் பாயாசம் அண்டு லோட்டஸ் ஆற்றல் பானம். இப்போ நான் சொன்ன எல்லா டிஷ்ஷஸுமே வந்து அவங்க குக் பண்ணாமல் செஞ்சுருக்கனால டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வைஸ் ஒரிஜினலாக ஒரு சாம்பாரோ ரசமோ ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இல்லை. ரெண்டாவது எல்லாமே வந்து குக் பண்ணாமல் இருக்கனால வந்து உங்களுக்கு சூடாக இருக்காது இல்லை. ஸோ ஒரு ஆறிப்போன சாம்பார் ரசம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. அவங்களோட மாங்காய் புளிக்குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சம்பாட்டு ஒரு புளிக்குழம்பு டேஸ்ட்டை நல்லாவே கொண்டு வந்துட்டாங்க. தேங்காய் பால் மோருமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது. இங்கே மீல்ஸ், பொரியல், பச்சடி அண்ட் கிரேவிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அன்லிமிட்டெட் தான். நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கி கேட்டு சாப்பிட்டுக்கலாம். பட் எவ்வளோ சாப்பிட்டாலும் அவ்வளோ சாப்பிட்டு வயிற்று நப்பணும்னா எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பீட்ரூட்டை ஊறுகான்னு சொன்னாங்க. நான் அதையும் பொரியல் மாதிரி பிணைஞ்சு தான் சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்தது. அவங்களோட வாழைப்பூ வடை எனக்கு அவ்வளோவா ஒர்க் ஆகலை. அதில் வடை ஷேப் மட்டும்தான் இருந்தது. ஏன்னா வடைனா நம்ம கிறிஸ்பியாக சாப்பிட்டு தானே பழகிருக்கோம். இது கொஞ்சம் சாஃப்டாக தட்டி வச்ச பொரியல் மாதிரி இருந்தது. முளைக்கட்டின ஸ்ப்ரவுட்ஸ் ஸ்வீட் ரொம்ப நல்லா இருந்தது. பாதாம் பிசின் பாயாசம் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம இங்கே போனால் இதை தனியாக கூட கேட்டு வாங்கி சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா இருந்தது. ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை டிஷ் அங்கே. இந்த அன்லிமிட்டெட் மீல்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப லைட்டாக இருந்தது. நீங்கள் ஒரு லைட் ஈட்டர் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணணும்னா இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. 250 ருபீஸ்க்கு அவங்க கொடுக்கறது ஒரு ஹெல்த்தியான டேஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். சான்ஸ் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலாக 25 ருபீஸ்க்கு ஒரு நட்ஸ் உருண்டையோட நம்ம இன்னைக்கு லஞ்சை முடிச்சுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? இங்கே சாப்பிட்ருக்கீங்களான்றது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஃபாலோயிங் மீட் கிரீட் அண்ட் நீட். டேக் கேர் கைஸ். பை.